ஹலோ ஹாய்ங்க. நம்ம வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாளை விட ஒரு மாதம் ஆயிடுச்சுங்க கிட்டத்தட்ட. சரி, இப்போ ஒரு பிரியாணி வீடியோ போடலான்ட்டு தாங்க வந்திருக்கேன். அதுவும் வில்லேஜ் ஸ்டைலில் மட்டன் பிரியாணி எப்படி செய்வோன்னு பார்க்கலாமா? நல்லா தலைன்னு பார்க்கவே அவ்வளோ டெம்ட் ஆகிற மாதிரி இருக்குங்க. சூப்பராக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் 2 கிலோ மட்டன் எடுத்துக்கிட்டேங்க. ஆயில் வந்து ஒரு 1/4 லிட்டர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டோம். அது கூட சோம்பும் கொஞ்சம் போட்டுக்கிட்டாங்க. ஆயில் இப்போ பிரியாணி ஸ்பைசஸ் போட்ட வெண்ணெய் ஆனியன் வந்து நான் ஒரு 1/2 kg ஆனியன் எடுத்துக்கிட்டாங்க. ஆனியன், க்ரீன் சில்லி வந்து 6. இதெல்லாம் நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வர வரைக்கும் கோல்டன் கலரில் நான் ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேங்க. நெக்ஸ்ட்டு நான் டொமேட்டோ எடுத்துக்கிட்டேங்க. டொமேட்டோ வந்து அதே 1/2 kgக்கு கொஞ்சங்க. ஆனியனை விட டொமேட்டோ கம்மியாக தாங்க சேர்க்கணும். அதெல்லாம் நல்லா போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 200 கிராம் எடுத்துக்கிட்டாங்க. நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிட்டே இருக்கணுங்க. கொத்தமல்லி, புதினா உங்கள் கைப்பிடி அளவுக்கு எடுத்து போடுங்க. எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு நான் 2 kg மட்டனை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு 4 விசில் விட்டு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிட்டேங்க. இதெல்லாம் போட்டு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து நான் இதில் சேர்க்குறேங்க. இப்போது வேக வச்ச மட்டன் சேர்த்துட்டு அப்புறம் கர்ட் சேர்த்துக்கிட்டாங்க. கர்டு, சில்லி பவுடர் வந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். கரம் மசாலா மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், அப்புறம் பிரியாணி மசாலா வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா போட்டு கிண்டிகிட்டே இருக்கணுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் இது மீடியம்லேயே இருக்கட்டும்ங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க. அதுக்கப்புறமா நான் வந்து வாட்டர் எடுத்துக்கிறேன். 3 கப் ரைஸ்க்கு 4.5 கப் வாட்டர் நான் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. வேக வச்ச வாட்டரே இருக்கும், அதையும் நான் இதிலே சேர்த்துக்கிட்டாங்க. இதை சேர்த்துட்டு நல்லா வாட்டர் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி கொதித்து வரும்போது லெமனை ஸ்க்யூஸ் பண்ணி விட்டுறேங்க. அதில் லெமன் ஸ்க்யூஸ் பண்ணி விட்டுட்டு சோக் பண்ண ரைஸை வந்து அதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 கப் ரைஸை வந்து எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். சோக் பண்ண வச்சது மேக்ஸிமம் ஒரு 20 மினிட்ஸ் சோக் பண்ணியிருந்தால் போதுங்க. ரைஸ் நல்லாவே இருந்திருக்கும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரைஸும் வாட்டரும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக. அதுக்கப்புறம் நான் ஃப்ளேவருக்காக புதினாவும் கொத்தமல்லியும் மேலே போட்டு விடுறேங்க. 1 டேபிள் ஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணிக்கிறேன். கீ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மீடியம் தண்ணி இருக்கும் போது தம் போட்டுடணுங்க. தம் போட்டு 20 மினிட்ஸ் விட்டிங்கன்னா பிரியாணி ரெடி. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.